உலகத்தில் வேறு நாட்டிலும் இல்லாத அதிசயம் அங்கே இருக்கிறது. யூதர்கள், அரேபியர்கள், கிறிஸ்தவர்களுடைய புனித மண் ஒரே இடத்தில் இருக்கிறது. அது சர்வதேச மண். நண்பர்களே, தோழர்களே, இது பொது மண்ணாக இருக்க வேண்டும். தங்கு தடல் இல்லாமல் உலக மக்கள் எல்லாம் அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னவர் யார் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பலர் சொல்லியிருப்பார்கள், தோழர் பிடல் கஸ்ட்ரோ. சிறிய நாடு, ஆனால் அந்த மனிதன் சொன்ன கருத்து சாதாரணமான கருத்து அல்ல. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி சொல்கிறார்கள், ஜனநாயகம் ஜனநாயகம் என்று. ஜனநாயகத்தை நாங்கள் கற்க விரும்பினால் அது இந்தியாவிலிருந்து கற்பமை தவிர அமெரிக்காவிலிருந்து அல்ல என்று சொன்னோம். கியூபா, சின்னஞ்சிறு கியூபா தேவைப்பட்டால் அரபு விடுதலைக்காக, பாலஸ்தீன விடுதலைக்காக ஒட்டுமொத்த கியூபாவும் என் தலைமையில் ஆயுதம் தாங்கி போராட தயார் என்று சொன்னவர் தோழர் பிடல். எங்கோ அல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில். எனவே எங்கே விடுதலை இயக்கம் நடைபெற்றாலும் அந்த விடுதலை இயக்கத்துடன் பின்னி பிணைந்தது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள், செங்கோடி இயக்கங்கள். எனவே உலக வரலாற்றில் விடுதலை இயக்கங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை. PLOக்கு முதல் அலுவலகத்தை துவங்கியது இந்திரா காந்தி. நாம் அங்கீகரித்து விட்டோம், உலகம் அங்கீகரித்து விட்டது. எனவே இந்த 20 அம்ச திட்டம் என்பது உலகை ஏமாற்றுகிற திட்டம். ஆஸ்லோ, கேம்ப் டேவிட்டுக்கு திரும்ப வேண்டும். அது சுதந்திர மண்ணாக திகழ வேண்டும். அந்த விடுதலையின் பக்கம் எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள், முற்போக்கு உலகம், தமிழகம், இந்திய மக்கள் துணை நிற்பார்கள்.